ஆறாம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆலூர் ஷாநவாஸ் வர்சஸ் பாமக பாலு. அதாவது ஆலூர் ஷாநவாஸ் பேசின பேச்சு எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் பாலு வந்தால் அவரை உட்கார வச்சு அவரை ரோஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிடணும் அப்படின்ற டோனில் தான் அவர் பேசினார். வரிக்கு வரி பாமக பாலு பேசின விஷயங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறாரு. ஒரு சமூக நீதி கட்சி, சமூக நீதி போராட்டங்களை முன்னெடுத்த கட்சி, அவர் என்ன பேசுகிறாருன்னா, இது பெரியார் மண்ணுன்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது, இதெல்லாம் சமூக நீதி மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அதுக்கு ஆலூர் ஷாநவாஸ் அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காரு. அந்த விவாத மேடையை எப்படி புரிஞ்சுக்கிறது, அது பார்த்தீங்களா? மக்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. அது வட மாநிலங்களிலே பாஜக சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லி சமூக ரீதியான மோதல்களை, ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை அணி திரட்டுவது, இது இயல்பாகவே என்ன செய்வான்னா, எல்லாருமே தன்னோட ஜாதி புனிதமானதாகவும் மற்ற ஜாதியெல்லாம் கேவலமானதாகவும், அவங்க எல்லாம் வேற ஆளுங்க. ஏன்னா சினிமா கூட வந்துச்சு, இது நம்ம ஆளு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. எல்லாருமே நம்ம ஆளுன்னா அவன் எல்லாம் கரெக்டாக இருப்பான்ற மாதிரியும், பிற ஜாதிக்காரன் எல்லாருமே கீழ்த்தரமானவன் மாதிரியும் ஒரு உளவியல் உற்பத்தி செய்யப்படுது. ஏன்னா நம்ம ஊர்களில், நம்மளுடைய குடும்பங்களில் ஒவ்வொரு வீடுமே ஜாதி சங்கம் தான். நீங்கள் அகமண முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருமே அவனவன் ஜாதிக்குள்ளே கல்யாணம் செய்கிறது, அதன் மூலமாக வம்சவிருத்தி ஆகிறது, குழந்தைகள் பெற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த ஜாதி என்கிற இது அறுபடாமல் தொடர்ச்சியாக போவதற்கு ஒரு பெரிய காரணமாக அது இருக்கிறது. சாதியை கட்டி காக்கும் அங்கமாக. ஆமாம், நம்முடைய திருமண முறைகளும் குடும்ப அமைப்புகளுமே முதல்ல காரணமாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே என்னென்னா, புனிதங்களில் இருந்து உருவாக்கப்படுகிற வன்முறை இருக்குல்ல, நீங்கள் பக்தியிலிருந்து உருவாக்கப்படுகிற வன்மை, பக்தியிலிருந்து உருவாக்கப்படுகிற வன்முறை, சாதி அபிமானத்திலே இருந்து உருவாக்கப்படுகிற வன்முறையில் முதல்ல இருக்கிற விஷயம் என்னென்னா, குற்ற உணர்ச்சி இருக்காது. நீங்கள் யாரையோ ஒருத்தனை தகராறில் சடார்னு மண்டையில் அடிச்சுட்டான், கத்தியில் குத்திட்டான், செத்து போயிட்டான் அப்படிங்கிறதுல கூட ஒருத்தனுக்கு குற்ற உணர்ச்சி அடைகிறான். ஆனால் ஜாதி ரீதியான தாக்குதல்களில், கும்பல் மனநிலை உருவாக்கப்படுவதில் அவன் என்ன நினைக்கிறான்னா, ஏதோ புறநானூற்று வீரன் ஏதோ வென்றது போல, அவனுக்கு உளவியலாகவே அவனுக்கு அது அந்த மனநிலையை உற்பத்தி செய்கிறது, கும்பல் மனநிலையை உற்பத்தி செய்வது, கும்பல் வன்முறையை உருவாக்குவது அப்படிங்கிறது இருக்கு. இது வட மாநிலங்களில் மட்டுமே அதிகம் சாத்தியப்பட்ட ஒன்று. அந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டாவிற்கு முதலில் தமிழ்நாட்டில் பலியாகிய ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படின்னா, ஏறத்தாழ நான் இந்த பாமகவை தான் குறிப்பிட முடியும். நீங்கள் மற்றவர்கள் கூட பாஜக ஆதரவு நிலைப்பாட்டிலே இருக்கிறவர்கள் என்று சொல்கிற, அம்பேத்கரியத்தை பின்பற்றுகிறதாக சொல்லிக்கொண்டு தலித் தலைவர்கள், நான் தலித்தே இல்லைன்னு சொல்லுகிற ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்கள் எப்படி வேணாலும் வைத்துக்கொள்ளலாம், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி போன்றவர்கள் கூட வன்முறை களங்களிலே இந்த மாதிரி ஆக்டிவாக வேலை செஞ்சுருக்கிறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவர்கள் மேலே நமக்கு அரசியல் விமர்சனம் இருக்கிறது. வன்முறை சார்ந்து இது மாதிரி கும்பல் வன்முறையை ஊக்கப்படுத்துகிற உளவியலை உற்பத்தி செய்வது, அப்படி ஆட்களை அணி திரட்டுவது அப்படிங்கிறதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை, நடைமுறையில் இல்லை. அவர்கள் அரசியல் ஆதாயத்துக்காக, லாப வேட்டைக்காக ஒரு தவறான அணி என்று தெரிந்தும் அதை ஆதரிப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக இருக்கிறது. இவர் எப்படின்னா, ரொம்ப உச்சபட்சமாக தனிமனித வாழ்க்கையில், ஒரு ஆண் பெண் காதலில் இருக்கக்கூடிய தனிமனித வாழ்க்கைக்குள்ளெல்லாம் புகுந்து கும்பலாக ஊரை திரட்டி போய் ஒரு இளைஞனை அடித்து கொண்டு போய் தண்டவாளத்தில் போட்ட இளவரசனாக இருக்கட்டும், திவ்யா இளவரசனாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையுமே அநாகரிகத்தின் உச்சமாக இருந்தாங்க. தலித் அல்லாதவர் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்றை உருவாக்க வேண்டிய அமைப்பே இல்லை. ஏற்கனவே தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பாக தான் சமூக அமைப்பே இருக்கிறது. அதை உறுதிப்படுத்துவது, கெட்டிப்படுத்துவது இருக்குல்ல, அது இன்னும் அநாகரிகமான போக்கு. ஏற்கனவே அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏற்கனவே சமூகம் அப்படி தான் இருக்கிறது. கலப்பு திருமணம் செய்வதற்கு எந்த சாதி வேணாலும் எனக்கு ஓகே, தலித்தை தவிர என்கிற உளவியல் ஏற்கனவே இருக்கிறது. அதை ஒரு மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போனது இருக்குல்ல, அதெல்லாம் ராமதாஸ் செய்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை. இப்போ கூட இந்த கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அருள் எம்எல்ஏவை காரில் வச்சு அடிக்கிறது யாருன்னா விசிகா கிடையாது. அதான் சொல்கிறார் ஆலூர் ஷாநவாஸ் சொல்கிறார், பாமக பாலு அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க கட்சியாலேயே அவங்க போட்டு அடிக்கிறாங்க, உருட்டு கட்டையால் தாக்குறாங்க. ஒருவேளை சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பது ஒரு குறைந்தபட்ச உண்மை என்று ஏற்றுக்கொண்டால், அந்த சட்ட ஒழுங்கை சீர்குலைத்ததில் பாமகவின் பங்கு என்ன? அது ஒரு கேள்வி இருக்குதுல்ல. ஏன்னா பாபா படம் வந்தப்போ ரஜினிகாந்த் படப்பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் அது ஹார்ட் டிஸ்க்கு வேறு வடிவத்துக்கு வந்திருக்கு. அப்போ படப்பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ராமதாஸ் வன்முறையின் ராஜான்னு ரஜினிகாந்தே சொன்னார். ரஜினிகாந்துக்கு அரசியலே கிடையாது நமக்கு தெரிஞ்சு. சும்மா அவரை கூட்டு போய் அங்கங்கே ஷோ காட்டுவாங்க. பாஜக கொஞ்ச நாள் தலையில் தடை பார்த்தாங்க. அதனால எஸ்கேப் ஆகி ஓடியாட்டார். நானும் திருவள்ளுவரும் காவி வண்ணத்தை பூச முடியாது என் மேலே சொல்லிட்டார். அவரே அப்படிலாம் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்குவது அப்படின்னு இருக்கலாம். அப்போ அவர்கள் கட்சி நடத்துவது என்பதே
ஒரு வன்முறை கும்பல், ஒரு அடியாள் கும்பலை நடத்துவதைப் போல, கூலிப்படைகள் நடத்துவதைப் போல பல இடங்களில் நீங்கள் வந்து இந்த தருமபுரி பக்கத்தில் 3 கிராமங்களை கொளுத்தியதெல்லாம் நான் வந்து அந்த சம்பவம் நடந்த மறுநாளே களத்திலே சென்று பார்வையிட்டவன். KM ஷரீப் என்று சொல்லக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவருடைய அழைப்பின் பேரில் போய் நான் அந்த இடத்தையெல்லாம் பார்வையிட்டேன். ரொம்ப அதாவது எதுவுமே வந்து குடிசை கிடையாது, கான்கிரீட் வீடுகள். அவங்களாம் சொன்னது என்னென்னா, என் வாழ்க்கையில் 30 ஆண்டு காலம் சேமித்த வீட்டை எரிச்சிட்டாங்க. யாரோ யாரையோ விரும்பினாங்கிறதுக்கு என் வாழ்க்கையில் சம்பந்தம் இல்லை, அவன் சொந்தக்காரன் கிடையாது, என் உறவுக்காரன் கிடையாது, எதுவுமே கிடையாது, சம்பந்தமே இல்லை. என் ஊர்க்காரன் ஒருத்தன் யாரோ படிக்க போன இடத்துல அவன் காதல் வசப்பட்டாங்கிறதுக்காக பல 100 வீடுகளை வந்து தீயை வைத்து கொளுத்தி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து வரலாற்றில் வந்து கேஸை பிடுங்கி விடுறது, லாரியில் கும்பல் வன்முறையாக போய் வந்து எரிச்சதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மன்னிக்க முடியாத வரலாற்று படை. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலேயே நீங்கள் வந்து இப்படி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை, உழைக்கும் மக்களை வந்து தலித்து மக்களை வந்து தீ வச்சு கொளுத்தி விட்டு ஒரு நாளைக்கு 7 சிலை திறந்தார் அம்பேத்கர் சிலையை எங்கள் ஐயா தான் அப்படின்லாம் அன்புமணி பேசுகிறாரு. இல்லை, அன்புமணி இன்னொரு மேடையில் என்ன பேசுகிறாருன்னா, தருமபுரியில் எல்லா மக்களும் எனக்கு ஓட்டு போட்டாங்க, அரூர் தொகுதி மக்களில் தலித் மக்கள்லாம் எனக்கு ஓட்டு போட மாட்டேன்றீங்க, ஏன் நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக கோபமாகவும் பேசுகிறேன். அப்படி கேட்பதை விடவும் நான் என்ன பாவம் உங்களுக்கு செய்யலைன்னு அவர் கேட்டிருக்கலாம். தலித்து மக்களுக்கு எதிராக நான் என்ன செய்யலை, எல்லா கொடுமையும் நான் செஞ்சனே அப்படி அதையெல்லாம் செஞ்சுட்டு வெக்கமே இல்லாமல் எனக்கே நீ ஓட்டு போடலங்கிறது இருக்குல்ல. இப்போ அதாவது என்னென்னா வந்து வாக்காளர்களினுடைய மறதியை பயன்படுத்தி கொள்வது, தங்கள் வரலாற்று பிழைகளை மறைப்பதற்கு வந்து மறதியை பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு ஒரு இடத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க. ஆனால் அப்படி யாரும் வந்து இன்றைய காலகட்டத்தில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் அதை கடந்து போக முடியாது. இது மனித குலத்துக்கு எதிரானது. நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ தலித்துக்களுக்கு எதிரானது அல்ல அது இந்த வன்முறைகள், இது மனித குலத்துக்கு எதிரானது. நம்மளுடைய தமிழ் சமூகம் என்று நம்ம பேசுகிறோம், நாம் எல்லாம் வந்து தமிழர்கள், இந்த உலகத்துக்கே வந்து நம்ம தான் வந்து ஒப்பற்ற சமுதாயமாக இருக்கிறோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பேசின சமுதாயம், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பேச சமுதாயம், சமத்துவத்தை பேசிய மொழி நம்முடைய தாய்மொழி, நம்முடைய தமிழ் மொழி, அப்படிலாம் நம்ம பேசுகிறோம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் வெட்கப்பட வேண்டிய அளவுக்கு மோசமான வன்முறைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டை வைத்துக்கொண்டு இப்போ கூட அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை என்ன கொள்கை சண்டையாக நடக்குது? அன்புமணிக்கும் மருத்துவர் ஐயாவுக்கும் வந்து நடக்கிற சண்டைங்கிறது ஏதாவது கொள்கை சண்டையா? கொள்கை சண்டை தான் சார் சொல்கிறாங்க. இவர் பாஜகவுக்கு போவானான்றாரு, அவருக்கு பாஜக கூட கூட்டணி கிடையாதுங்க. அதாவது பங்கு பிரித்து கொள்வதிலே வந்து நடக்கிற சண்டை இது. பந்தியில் வந்து சண்டை நடக்கும் பார்த்துருக்கீங்களா? என்னை கவனிக்காமல் போயிட்டாங்கன்னு சொல்லி நான் வந்து நான் தான் உரிமைக்காரன் தாய்மாமன், எனக்கு வைக்காமல் போயிட்டாங்க இல்லை, அந்த மாதிரி இது ஒரு பங்கு பிரிக்கிற சண்டை தான், பாகம் பிரிக்கிற சண்டை தானே தவிர இதற்குள்ள கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அவர்கள் முச்சந்தியிலே அந்த கட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. சமூக நீதிக்காக உயிர் நீத்தவன் வந்து அந்த துப்பாக்கி சூட்டிலே உயிரிழந்தார்கள் என்று சொல்லுகிற அந்த மக்களுக்கு துரோகம் இழைத்தவர்களாகத்தான் வந்து அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த சமூகத்தினுடைய மக்கள் இவர்களை நிராகரிப்பார்கள். இப்போ 2 முரண் இருக்குது சார். ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, இது பாலு சொல்கிறது இது சமூக நீதி மண்ணுன்னு சொல்கிறதே வெக்கமாக இருக்குது, இது பெரியார் மண்ணா அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. மேல் பாதியில் தலித் மக்கள் உள்ளே நுழையக்கூடாது, கோயிலுக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா நான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு நான் கேஸ் நடத்துகிறேன், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க அப்படின்ற உறுதியும் அவர் கொடுக்குறாரு. ஒரு பக்கம் பாமகவில் பொதுச் செயலாளரை வந்து தலித்தாக வச்சுட்டு பொருளாளரை ஒரு முஸ்லீமுக்கு கொடுத்துட்டு இது மாதிரி சமூக நீதிக்கு எதிரான வேலைகளை செய்யறது எப்படி சார் புரிஞ்சு? இது அப்படியே பாஜக ஸ்டைல் தான். அடையாள ரீதியாக ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவரை குடியரசுத் தலைவர் என்று சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மணிப்பூரில் வந்து அந்த பழங்குடியின மக்களுடைய இதை வந்து வாழ்வாதாரத்தை தீ வைப்பது, தேவாலயங்களுக்கு தீ வைப்பது, குடியிருப்புகளுக்கு தீ வைப்பது, அப்படியே மணிப்பூர் கலவரத்தின் மாடல் தான் ஏறத்தாழ. மணிப்பூர் கலவரம் மாதிரியான ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பாமகவுக்கு ஓட்டு போடுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஒரு பழங்குடியினருக்கு குடியரசுத் தலைவர் பதவியை வழங்கிட்டு பழங்குடியினருக்கு எதிரான வேலைகளை செய்யும். அதே தான் ஒரு அடையாள அரசியல் ஒருவரை காட்டுவாங்க. இப்போ பாஜக என்ன பண்ணோம், வேலூர் இப்ராஹிம்னு ஒரு தொப்பி வச்சவரை நான் என்ன கேட்குறேன்னா, இஸ்லாமியர்கள் எவ்வளவோ பேர் போய் தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுகிறாங்க, எல்லாருமே தொப்பி வச்சா பேசுகிறாங்க. தொப்பி வச்சு பேசுகிறவன் யாருன்னா அந்த அடையாளத்தை வந்து காட்டி அதன் மூலமாக எதிர் அரசியல் செய்கிறவன். இஸ்லாமிய சமூகத்துக்கு யார் எதிரிகளோ அந்த எதிரிகளை வந்து ஆதரிப்பான். ஆனால் உருவத்தில் வந்து என்ன செஞ்சுருப்பான், தொப்பி தாடியோட ஒரு கெட்டப்போட இருப்பான். அதே மாதிரி தான் நீங்கள் அம்பேத்கர் சிலை திறக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் மேல் பாதியில் வந்து அனுமதிக்க வழிபாட்டு உரிமையை மறுப்பதாக, அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சட்டம் போட்டவனை பார்த்து அந்த திராவிட மாடல் அரசை பார்த்து நீ மேல் பாதிகளை நான் விடவே மாட்டேன்னு சொல்கிறேன், நீ வந்து இது பெரியார் மண்ணான்னு கேட்குறீல்ல, இது பெரியார் மண்ணு தான், ஓ மண்டைக்கில் இருக்கிறது மண்ணு தான், அதே பிரச்சனை. இப்போ உனக்கு சமூக நீதி பற்றி அறிவில்லைன்னு தான் அர்த்தம். இப்போ பாலுக்கு இந்திய அரசமைப்பு இப்போ
இப்போ பாலுவுக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் பார் கவுன்சிலில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வழக்கறிஞரும் கூட, புகழ்பெற்ற வழக்கறிஞர் சார். அப்படி இருக்கும்போது அவருக்குள்ளேயே இந்த ஜாதி இருக்கிறத எப்படி சார்? இல்லைங்க, ஜாதி என்பது அடிப்படையில் அதற்கு பின்னால் ஒரு அணி திரட்டுவது இருக்கிறது, மக்களை அணி திரட்டுவது இருக்கிறது, வாக்காளர்களை அணி திரட்டுவது இருக்கிறது, அதற்குள்ள ஒரு அதிகார மையம் இருக்கிறது, அதுக்குள்ள ஒரு பெரிய அறக்கட்டளை இருக்கிறது, அதுக்கு பெரிய வசூல் இருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து வைத்து தான் சிந்திக்க வேண்டுமே தவிர, அப்போ அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தை படிக்க மாட்டேன்னு சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கும்போது பாலு மறுத்தாருன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த சட்டத்தின் படி தான் அவர் பார் கவுன்சிலில் பதவியில் இருக்கிறார். அதனால் அவர்களுக்கு தெரியும், பிழைப்புவாதம் என்பது வேறு, கொள்கைவாதம் என்பது வேறு. பிழைப்பு வாதத்திற்காக இந்த எலி செயல்களை இவர்கள் செய்கிறார்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தொடர்ந்து அவருடைய மகளையும் பொறுப்பு கொடுத்துருக்காரு சார் இப்போ ராமதாஸ் அவர்கள். ஆனால் என்னன்னா, அன்புமணி ஆதரவாளர் எல்லாருமே அவங்கள ரொம்ப கொச்சையான வார்த்தைகளில் பேசுகிறாங்க சார். அதாவது அந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒரே குடும்பத்திற்குள்ளே இருந்து ஆளுமைகளாக உருவாகக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களை அரசியல்படுத்துவதோ அரசியல் அடையாளப்படுத்துவதோ என்பதை கூட மக்கள் ஒரு பாதி அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்று பார்க்கலாம். நீங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நேரடியாக ஒருத்தரை தலைவியாக காட்டும்போது, சசிகலாவை தலைவியாக காட்டிய போது என்ன நடந்தது, எம்ஜிஆர் மறைந்த போது ஜானகியை தலைவியாக காட்டிய போது என்ன நடந்ததோ, பெரிய அரசியல் கட்சிகளுக்கு அது வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்கும். அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் ஏற்கனவே அரசியல் படுத்தி இருந்து, அதற்கான ஆற்றலோடு வளர்த்திருந்து, தலைமை பண்போடு அவர்களை தகுதிப்படுத்தி இருந்து நீங்கள் அப்படி ஒரு பொறுப்பை வழங்கினால் அது விமர்சனத்துக்குரியது அல்ல. அந்த விமர்சனம் என்பது ஒரு சிலருக்கு பதவி கிடைக்காதவர்கள் விமர்சிப்பார்கள், ஆனாலும் பரவாயில்லைன்னு ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ நீங்கள் பெரியாரிய சிந்தனையை கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பும் அவர் பேசிக்கொண்டு தான் இருந்தார். அப்படி ஒரு ஆளுமை பண்பை ஒரு குறைந்தபட்சமாக கொண்டிருந்தால் கூட அது ஏற்புடையதாக கருதப்படும். நீங்கள் திடீர்னு ஒரு ஆளை கொண்டு நீங்கள் கிச்சன் கேபினட்டாக மாற்றுறது அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது அப்பட்டமாக உங்களுடைய அரசியல் என்ன என்பதை காட்டி கொடுத்துரும். அதனால் உங்களை மருமகளுக்கு நடந்தது தான் மகளுக்கும். ஆமாம், அதை தவறுன்னு சொல்லிட்டு பெண்கள் அரசியல் படுத்தக்கூடாது, அரசியலில் கொண்டு வரக்கூடாது, அது தவறானதுன்னு பேட்டியில் மருத்துவர் ராமதாஸ் சொல்லிட்டு, மருமகளுக்கு ஒரு நீதி, மகளுக்கு ஒரு நீதி என்று அவரே மாற்றி பேசுகிறார் என்கிற போது அவர் தான் அம்பலப்படுகிறார். அதனால் தொடர்ந்து இது போன்ற அரசியல் தவறுகளின் மூலமாக பாமக மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலிலே இந்த தேர்தலோடு பாமக காணாமல் போய்விடும் அப்படின்னு என்னுடைய கருத்து. அரங்கத்திற்கு பல தலைப்பு நினைக்கிறோம். நன்றி சார்.